காந்தா படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்த்துடலாம். மாடர்ன் பிக்சர்ஸ் சாந்தான்னு ஒரு படத்தோட ஷூட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இந்த படத்தோட டைரக்டர் சமுத்திரக்கனிக்கும் ஹீரோ துல்கருக்கும் சுத்தமா ஆகாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இந்த படத்தோட ஷூட்டிங் போர்ஷன் தான் காட்டுவாங்க. இந்த படத்தோட லாஸ்ட் சீன் முடிஞ்சதும் ஒரு கொலை நடக்கும். இதுக்கு பிறகு படத்துல என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியுமே. கொலை யார் பண்ணாங்க? கொலை செய்யப்பட்டது யாரு? எதுக்காக பண்ணாங்க? கொலை செஞ்சவங்க மாட்டுனாங்களா இல்லையா? இதான் படத்தோட மீதி கதை. அது வழக்கமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் தான். ஆனால் இது ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பீரியட் ட்ராமா ஃபிலிம் மாதிரி காட்டி இது ஃப்ரெஷ் ஸ்டோரின்னு நம்மளை நம்ப வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் நான் நம்புங்க, எனக்கு இந்த படம் ஓகேவா இருந்துச்சு. துல்கர் நடிப்பில் பட்டை கிளப் ஹிட்டர்னு தான் சொல்லணும். ஹீரோயின் பாக்கியஸ்ரீ அவங்களும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சமுத்திரக்கனி அவர்கள் ஹீரோவுக்கு நிகராக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸு, மற்ற டெக்னிக்கல் விஷயம் எல்லாமே நல்லாயிருக்கு. படத்தோட நீளம் ரொம்ப இருந்தால் அது உங்களை சோதிக்குமா இருந்தால் இது உங்களுக்கான படம் இல்லை. ஏன்னா படத்தோட ஒரு நீளம் கொஞ்சம் அதிகம். மற்றபடி ஓகேவான படம் ஒன்று இந்த காந்தா.